வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம திருமண பொருத்தத்துல லாஸ்ட் வீடியோல லக்ன அதிபதி பொருத்தத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி லக்ன பொருத்தம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டிருக்கணும். பை மிஸ்டேக். முதல்ல லக்னாதிபதி முக்கியமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால லக்னாதிபதியை பத்தி பேசணும். அந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகத்தை பொருத்துறதுக்கு முன்னாடி பொருத்தங்கள் பார்க்கறதுல நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்த கட்டமா ஜாதக பொருத்தம் பார்க்கணும். 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இணைக்கணும். அடுத்ததா கட்ட பொருத்தம் பார்க்கணும், கிரக பொருத்தம் பார்க்கணும். ஒரு ஜாதக பொருத்தம் அப்படின்ற எடுக்கிறப்போ 2 ஜாதகத்துக்கும் லக்னம் எப்படி இருக்குது, 2ஆம் பாவம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும். அதுல முதல் கட்டமா லக்னம் அப்படிங்கிற ஒண்ணு. இப்போ நம்ம பொதுவா பார்ப்போம். இப்போ சஷ்டாஷ்டகம் ராசி 6, 8 இருக்குது, அதை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராசிக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? லக்னத்துக்கும் அப்ளை பண்ணணும். லக்னம் தான் இருக்கிறதுலே ரொம்ப வலுவானது. அப்போ ஒரு லக்னம் ஒரு ஜாதகரை தீர்மானிக்குது, விடையை தீர்மானிக்குது. அப்படிங்கிறப்போ அந்த லக்ன பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு ரொம்ப வரவேற்கும் விதமா, என்னைய ரொம்ப சந்தோஷப்படுத்துற விதமா இருக்கு. இன்னும் அதிகமான ஒரு வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 2 ராசி கட்டம். இதுல ஒண்ணு குறிப்பா சொல்லணுங்க. லாஸ்ட் டைம் போட்டதுல ராசி கட்டம் போட்டுட்டேன். பின்னாடி இருக்கிற பிரைட்னஸ்ல ராசி கட்டமே தெரியல. வீடியோ எடுத்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது பின்னாடி ராசி கட்டமே தெரியல. இப்போ கொஞ்சம் நல்லா விசிபிளா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு ஆண் ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ராசி கட்டம் போட்டிருக்கோம். இது ஒரு ஆண், இது ஒரு பெண். முதல்ல ராசி கட்டத்துக்கு மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் அம்சத்தை பத்தி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இது ஆண் ஜாதகத்துல லக்னம் மேசம்னு வச்சுப்போம், ரைட்டுங்களா? ஒரு ஆண் ஜாதகத்துல மேச லக்னம் இருக்கு, ரைட்டுங்களா? இந்த ஆண் ஜாதகத்துக்கு எந்தெந்த பெண் ஜாதகத்துல லக்னங்களை முதல்ல சேர்க்கணும் அப்படின்னா, பெண் ஜாதகத்துல இதே மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இந்த மேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீடு சிம்மம், 9ஆம் வீடு தனுசு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு முதல் தரமான லக்னம் அப்படிங்கிறது மேஷம். மேஷத்துக்கு மேஷம் ஒரே லக்னமா இருக்கு, இணைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயம் இணைக்கலாம். இணைச்சா அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒற்றுமை இருக்கும், பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த 5, 9ல பெண் ஜாதகத்துல லக்னம் இருக்குது அப்படின்னா இணைக்கலாம். இப்போ பெண் ஜாதகத்துல மேஷமோ சிம்மமோ தனுசுவோ லக்னமா இருக்குது அப்படிங்கிறப்போ ஆண் ஜாதகத்துல மேஷம் சிம்மம் தனுசு இந்த லக்னங்கள் முதல்ல இருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். லக்னம் என்னன்னு பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு 5, 9ல லக்னம் அமைஞ்சிருக்குதா, ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல லக்னம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது நிலையா நம்ம லக்னாதிபதி பார்த்தோம் இல்லைங்களா? லக்னாதிபதி பொருத்தம். அப்போ இங்க மேஷ லக்னம் இருக்கு, பொண்ணுக்கு சிம்ம லக்னம்னு வச்சுக்கோம். இது சூரியன், சிம்ம லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போ லக்னம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இந்த சூரியன் பெண் ஜாதகத்துல இருக்கிற சூரியன் ஆண் ஜாதகத்துல இங்க இருக்கிறாரு, ரைட்டுங்களா? ஆண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதியா இருப்பாரு, பெண் ஜாதகத்துல லக்னாதிபதியா இருப்பாரு. இந்த சூரியன் ஆண் ஜாதகத்துல லக்னத்துல இருக்கிறாரு. பெண் ஜாதகத்துல லக்னாதிபதி யாரு? செவ்வாய். இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். இந்த 3 இடங்கள்ல செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தையும் வேற எதை பத்தியும் யோசிக்காம திருமணம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க சார், இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை நடக்குது, பிரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு ஜாதகத்துல இருக்கும் தெரியுங்களா? இந்த லக்னம் இருக்கு இல்லைங்களா?
இந்த ரெண்டு லக்னம், இந்த ரெண்டு லக்னத்துக்கும் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி இவர். சிம்மத்துக்கு யாரு? செவ்வாய். ஏன்னா இது ஸ்திர லக்னம் இல்லைங்களா? ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய். இங்க வாங்க, இவருக்கு பாதகாதிபதி சனி பகவான். ரைட்டுங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு இங்க நம்ம இவங்க சிம்ம லக்னம் எடுத்துட்டாங்க. இந்த சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாயா இருக்கிறாரு. மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி பகவானா இருக்கிறாரு. சிம்ம லக்னத்துக்கு பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சனி பகவானா இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ இந்த பாதகாதிபதியா இருக்கிறாரு இல்லையா, இந்த சனி பகவானும் இந்த செவ்வாய் பகவானும் ரெண்டு பேருடைய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம். இந்த ஜாதகங்கள்ல 6ல 8ல 12ல இந்த செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ரெண்டு பேரு ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது 6, 8, 12 இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி 6, 8, 12 இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை நடந்து மீண்டும் அது சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரு லாபாதிபதி, இவரு பாக்கியாதிபதி. அப்ப பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த பாதகாதிபதி இருக்கிறார் இல்லையா, இந்த செவ்வாய் கூட சனி பகவான் சேர்ந்துட்டாரு. எந்த ஜாதகத்துல? பெண் ஜாதகத்துல இருக்கலாம், ஆண் ஜாதகத்துல இருக்கலாம். ரெண்டு பேர் ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் சேர்க்கையாகி இருக்கிறாங்க. ஒரே கட்டத்துல சேர்க்கையில் இருக்கிறாங்க. அல்லது செவ்வாயினுடைய 4, 7, 8 பார்வையிலையோ, சனியோட 3, 7, 10 பார்வையிலையோ, செவ்வாயோடைய பார்வையில சனி இருந்தாலும் சரி, சனியோட பார்வையில செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிறது, செவ்வாயுடைய பார்வையில சனி இருக்கிறது, சனியுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறது, இந்த காம்பினேஷன். மூணாவது, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சேமா ஒரே டிகிரியில இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டிகிரியில இருக்கிறது. ஒரே டிகிரி. ரைட்டுங்களா? இந்த மாதிரி இல்லாம இருந்தாலே போதுமானது. இந்த 6, 8, 12 இருந்தா கூட பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், சண்டை வரதான் செய்யும். எந்த ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது காமன். அது சரியாயிடும் இந்த 6, 8, 12. இந்த 6, 8, 12ங்கிறது என்ன சொல்றேன்னா, செவ்வாயும் சனியும் ரெண்டு பேர் ஜாதகத்துல இருக்கும்போது 6, 8 இருக்கிறது. எப்படின்னா, இப்ப சனி பகவான் இங்க இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் இங்க இருக்கிறாருன்னா செவ்வாய்க்கு சனி 6, 8. இப்ப இங்க சனி பகவான் இருக்கிறாரு பொண்ணுடைய ஜாதகத்துலன்னு வச்சுப்போம். பையனுடைய ஜாதகத்துல இங்க இருக்கிறாரு. இந்த செவ்வாய்க்கு இந்த சனி பகவான் இங்க இருந்து 1, 2, 3, 4, 5, 6, சனிக்கு அங்கேருந்து 8. ரைட்டுங்களா? இப்ப இவர் லக்னத்துக்கு இது என்ன? 6ஆ வரும். ரைட்டுங்களா? இவங்க லக்னத்துக்கு இது என்ன வரும்? 2ஆ வரும். 2, 6 அப்படிங்கிற காம்பினேஷன் ஆகுது. அப்ப 6ங்கிறது வேலை, 2ங்கிறது வருமானம். ரைட்டுங்களா? இந்த 6, 8, 12 எப்படி வேலை செய்யணும்னா, வருமானத்துக்காக ஒரு வெளில இருக்கிறதுக்காகவோ, வெளி மாநிலத்துக்காகவோ போக வைக்கிறதுக்கு தான் வேலை செய்யுமே தவிர பெருசா பிரச்சனைகளை கொடுக்காது. இங்கே சனி பகவான் பாருங்க, இவரு 7ஆம் அதிபதி, இவரு 11ஆம் அதிபதி. இப்ப 7, 11 கிடைக்குதுங்களா? 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம், சமூகம், கூட்டாளி. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபம். அப்போ பொருளாதாரத்துல ஒரு வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம், தொழில் பண்றவங்களா இருக்கலாம், வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அது மூலியமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறது. இப்படி இருந்தா மட்டும்தான் சேர்க்கறதுக்கு யோசிக்கணும். ரைட்டுங்களா? பொதுவாவே ஒரு ஜாதகத்துல, இந்த லக்னத்தை மறந்துருங்க, பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் ஒரே டிகிரியில நின்னுச்சுன்னா அந்த ஜாதகத்தை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. அது யாருக்கா இருந்தாலும் சரிதான், எந்த லக்னமா இருந்தாலும் சரிதான். ஒரே டிகிரியில செவ்வாய் சனி இருக்கிறாங்க அப்படின்னா
தயவு செஞ்சு சேர்க்கவே கூடாது. இதை நம்ம முன்கூட்டியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறோம். ரைட்டுங்களா? இப்ப செவ்வாயினுடைய பார்வையில சனி பகவான் 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சப்தமா இருக்கிறாங்க, கேந்திரமா இருக்கிறாங்க அப்படின்னா கேந்திரம் அப்படிங்கிறது நல்ல அமைப்புன்னு எடுக்கலாம். ஆனா 2 பேருக்கும் ஒருத்தன் பாத்துக்கிறாங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தத்துக்கான காரக கிரகம், விபத்துக்கான காரக கிரகம், கண்டத்துக்கான காரக கிரகம். நமக்கு அடிபட்டு ரத்தம் நம்ம உடம்பு விட்டு வெளில வருது அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். அதை நடத்தி காட்டுறது, பிரச்சனையை கொடுக்கறது சனி பகவான். இந்த 2 பேரும் தொடர்புல இருக்கிறாங்கன்னா அந்த ஜாதகத்துல கோச்சாரத்துல ராகு தொடர்பாகும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மருத்துவ ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா பல பிரச்சனைகளை இந்த செவ்வாய் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது எந்த கிரகம் எப்படி வேணாலும் கடந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த செவ்வாயும் சனியையும் தான். ரைட்டுங்களா? இந்த மேஷ லக்னம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லக்னம் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறோம். மிச்சம் இருக்கிற லக்னங்களுக்கும் இதே ஃபார்முலா தான். பெருசா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். நிறைய படிநிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவா பார்த்து முடிவு பண்றதுக்கு இதுவே போதுமானது. ரைட்டுங்களா? இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் அதிபதியா வருவார். அப்ப இங்க தனுசு லக்னம், சூப்பர் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப லக்னத்துக்கு தனுசு லக்னத்தை சேர்க்க முடியுமா? 8ஆம் இடமா வரும். இப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு இது 5ஆம் இடம், இது 9ஆம் இடம் எடுக்கணும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு 5ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது. இது என்ன மாதிரியான அடிப்படை அப்படின்னா, இது எந்த மாதிரி தத்துவத்துக்குள்ள வருது அப்படின்னா, ராசிகள்ல வந்து பஞ்சபூத தத்துவம் இருக்கு இல்லைங்களா? பஞ்சபூத தத்துவத்துல இது நெருப்பு ராசி, இது நில ராசி, இது காற்று ராசி, இது நீர் ராசி. அதே மாதிரியே இது நெருப்பு, இது நிலம், இது காற்று, இது நீர். இது நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில தான் இந்த பஞ்சபூத லக்னங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதும் அதே நெருப்பு தத்துவத்துக்குள்ளதான் இருக்கும். தனுசு ராசி 9ஆம் இடம் அப்படிங்கிறதும் நெருப்பு தத்துவத்துக்குள்ளதான் இருக்கும். இப்ப நெருப்பு ராசிகள்ல லக்னம் இருக்குது அப்படின்னா நெருப்பு ராசிகள்ல இருக்கக்கூடிய லக்னத்தை இணைச்சா நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. சாஸ்திரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி காற்று ராசி அப்படிங்கிறது காற்று ராசி கூட ஒத்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராசிகளுக்குள்ளேயே நட்பு பகை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதுல நட்பு பகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அந்த செவ்வாய் சனி. பொதுவா மேஷ லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு நம்ம பார்த்து சேர்க்கணும். ரெண்டாவது, பொதுவா எந்த லக்கணமே இருந்தாலுமே சரி, இந்த செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்குது, செவ்வாய் சனியுடைய தொடர்பு ஒரு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுடைய திருமண காலகட்டத்துல எப்பப்பெல்லாம் ராகு கேது கிராஸ் ஆகுறாரு, ராகு கேது தசா புத்தி அந்தரம் வருது, எப்பப்பெல்லாம் ராகு தொடர்பு படுறாரு செவ்வாய்க்கோ சனிக்கோ அப்படிங்கிறப்பெல்லாம் சங்கடங்கள் நிச்சயமா நடக்கும். அப்ப அந்த டைம்ல கவனமா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஒருத்தவங்க மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். அப்பதான் குடும்பம் உடையாம இருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரிவினை வர்றதுக்கு, பிரச்சனை வர்றதுக்கு இந்த 3 பேர் தான் காரணம். ஒண்ணு உடல் நோயால பிரச்சனை வரும், 2வது மனநோயால பிரச்சனை வரும். இப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இந்த ஜாதகத்தை இணைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.